ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ரோப்ளாக்ஸ்ல இருக்க ஆர்வி குக்ல பார்ட் 2. நம்ம பார்ட் 1ல காரை இது வரைக்கும் எடுத்துன்னு வந்துட்டு இங்க மாட்டிப்போமா. அப்புறம் இத வச்சு எடுத்துட்டு எப்படி ப்ரோ அந்த வேன் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம லாஸ்ட்ல ஒருத்தவனை பார்த்தோம்ல, அவன் இவ்வளவு தூரம் எடுத்துட்டான். எடுத்துட்டு வந்துட்டு இங்க வச்சுட்டு பாய் பாய்னு என்கிட்ட மெசேஜ் பண்ணிட்டு லீவுக்கு எடுத்துட்டு போயிட்டான். ஸோ நம்ம கார் உள்ள வந்துருச்சு கைஸ். நான் எப்படியோ கீழே இறங்கி இந்த ஃப்ரண்ட் வியூ மட்டும் எடுத்துக்கினேன். ஏற்கனவே எடுத்து வச்சிருந்தாலும் கைஸ், அது மட்டும் எடுத்துட்டு வண்டி ஏற்கனவே ரிவர்ஸ்ல கடந்துக்குது போல. இப்போ நம்ம இதை வச்சு வண்டியை இழுக்க போறோம். இழுத்து நம்ம மூவ் பண்ண போறது இல்ல, இந்த வண்டி மூவ் பண்ண போறது இல்ல, நம்ம அந்த வண்டியில தான் போறோம். சும்மாத்திக்கு எடுத்துக்கலாம், சும்மாத்தி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. சரி வாங்க, வண்டி வருதா? கரெக்டா இருக்கு, எல்லாமே கரெக்டா இருக்கு. பாருங்களா, டே என்னடா டே, பயம் முடிச்சது ஃப்ரெண்ட்ஸ். டேய், இப்படி இருந்தா நான் எப்படிடா வண்டி ஓட்டுறது? ஐயோ, கீழே வந்துட்டேன். வண்டி மேல ஏறிடுச்சா? நம்மளால இப்படி ஏற முடியாது கைஸ், இப்படிதான் ஏறணும். கைஸ், போய் வண்டி விழுந்துருச்சு. ஸோ நான் ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன். இது நம்ம எடுத்துட்டு அந்த வண்டியில ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த வண்டியிலே போலாம். ஸோ வாங்க. ஐயோ, சாப்பாடை மறந்துட்டேன் கைஸ். நம்ம இதெல்லாம் புதுசா வந்திருக்கு. இப்ப அவன் இங்க எல்லாத்தையும் வச்சுட்டு போயிட்டான் கைஸ். அவன் அங்கேயே நிறைய எடுத்துட்டான் போல. ஸோ அதனால இங்க எல்லாத்தையும் போய் எடுத்து போட்டு போயிட்டான். நில்லுடா, டே 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 நில்லுங்களான், டே டே டே. ஆமா, இது வேற வாட்டர் மெலன் கைஸ், பாருங்களேன் கைஸ். கொடுத்துட்டு சாப்பிடணும். டேய் போடா பிக்கா, எக்யூப் கொடுத்துட்டு சாப்பிடக்கூடாது, இதையும் எக்யூப் கொடுத்துட்டு சாப்பிடக்கூடாது, இதையும் எக்யூப் கொடுத்துட்டு சாப்பிட்டேன் கைஸ். சரி பரவாயில்ல. சரி வாங்க கைஸ், இது நம்ம வண்டியில வெளில வச்சுட்டு வண்டி மூவ் பண்ணலாம். எப்படி வண்டி தரமா கைஸ், எப்படி ஓடுது பாருங்க வண்டி, டடரடரடரடன். கைஸ், நீங்க நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் கைஸ். என்னன்னா வால்யூம் கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதனால கம்மி பண்ணிட்டேன். ஸோ இங்க நீங்க இறங்கி இறங்கி இந்த வண்டியில பார்க்கணும். இந்த பிரேக், ஃப்ரண்ட் பிரேக் அடிச்சுட்டு நீ இறங்கிட்டு உங்களால போக முடியாது. ஸோ அதனால இந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வழி தெரியும். ஸோ அதனால அதி புத்திசாலி தான் கைஸ். நான் எப்படியோ மாட்டிக்கணும் போல. பாருங்க, வண்டி கீழே இறங்குது. சும்மா சொன்னேன். இறங்குதா கைஸ்? நம்ம இந்த கேமரால போனாதான் இந்த ராக்கை தாண்ட முடியும். இதை தாண்டினதுக்கு அப்புறம் ஒண்ணு மேலே ஏறும் பாருங்க,
இதுதான் படு பாடு பாடு பண்ணும். ஆர்வி குக்கை யாராலையுமே முடிக்கவே முடியாது. நிறைய பேர் லெவல் 6க்கு மேல ப்ரோ நான் இந்த ஆர்வி குக்கு வெறுப்பேத்துது ப்ரோ, என்னால விளையாடவே முடியல அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அப்புறம் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், இந்த கேம் பிளேவை நம்ம முடிக்க முடியாது, முடிச்சிடலாம். இந்த கேம் பிளேவை நம்ம முடிச்சதுக்கு அப்புறமா என் பிரதர் இந்த கேம் பிளேவை முடிக்க வேணாம், இந்த கேம் பிளேவோட பார்ட் 3 பார்ட் 3ல என்னோட பிரதர் வந்து இந்த கேம் பிளேக்கு என் கூட கேம் பிளே பண்ணுவான். ஸோ இந்த கேம் பிளேக்கு நான் எவ்வளோ லைக்ஸ் டார்கெட் கொடுக்குறேன்னா, வண்டி போய் மாட்டிக்கிச்சு. சரி வாங்க போய் இழுக்கணும். இதை பாருங்க, டயரே உள்ள போலாம், டயர் உள்ளே போலாம் போல. வாங்க 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 பாருங்க எங்க போய் மாட்டின்னு இருக்கணும்னு. ஸோ இதை வந்து நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு ஃப்ரண்ட்ல போய் வெல்டு வைக்க வேணாம் கைஸ். இது வந்து இந்த பலகை தான் வைக்கணும்னு இல்லை, பலகை தான் வைக்கணும்னு இல்லை. இது அப்படியே எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போயிட்டு இங்க வெல்டு வைங்க. இங்க வெல்டு வச்சுட்டு கைஸ் அப்ப இது வந்து இதோடது இல்ல. ஸோ இப்போ நான் வந்து வண்டிக்கு போக போறேன். வண்டிக்கு போயிட்டு இந்த வண்டியிலயும் ஃப்ரண்ட் விஞ்ச் இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ உங்களுக்கு ரெட் கலர்ல தெரியுதா? ஸோ இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் விஞ்சோட, இங்க தெரியும் தெரியுது. அதோ ஒயர் மாட்டுதா? கிளிக் பண்ணீங்க, பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிட்டாலே போதும். உங்களுக்கு பிரேக் அடிக்கணும்னா வண்டி ரொம்ப ஸ்லோவா வரும். ஸோ அதனால நீங்க போயிட்டு வண்டி ரேஸ் பண்ணீங்கன்னா ரேஸ் மட்டும் பண்ணி விட்டுருங்க, அது மாதிரி எடுத்துரும். பாருங்க இப்படிதான் வண்டி வருமே. பாருங்க, அட பாவீங்களா, என்னடா வண்டி போய் மாட்டிக்கிச்சு. பாருங்க கைஸ், இந்த பிரேக் அடிச்சுட்டு நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணிட்டோன்னா வண்டி இப்படிதான் நிற்கும். நம்ம இதை எடுத்துட்டு இங்க வெல்டு வச்சிடலாம். ஸோ நம்ம இங்க வெல்டு வச்சா வண்டி இங்க வரும். ஏன் ப்ரோ வண்டி ஸ்லோவா சைடா வருதுன்னு கேட்டீங்கன்னா, நான் ஹேண்ட் பிரேக் போட்டுறேன். இது மட்டும் தான் இழுக்குது. ஸோ மற்றபடி வேற எதுவும் இல்லை கைஸ். நீங்க வந்து ஸோ கைஸ் வாங்க உள்ள போலாம். இங்க வந்து சர்வம் டப்பு டப்புன்னு, இதுல மட்டும் போயிட்டு டப்புன்னு பிரேக் அடிச்சிட போறீங்க. இதுதான் செகண்ட் செக் பாயிண்ட் 2. செக் பாயிண்ட் 2க்கு வந்துட்டோம் கைஸ். இதெல்லாம் தூரமா தூக்கி போட்டுறோம், அப்பதான் நம்மளால போக முடியும். ஒரு வித்தியாசமா ஒரு வந்துருச்சு. சரி வாங்க கைஸ் போலாம். போன கேம் பிளே அது பார்ட் 1ல இல்ல கைஸ். பாருங்க ஃபர்ஸ்ட் கியர்லயே 5th கியர்ல ஸ்பீட்ல போகுது. வண்டியை லைட்டா தான் ரேஸ் பண்றேன், அதுக்கே இவ்வளவு ஸ்பீட் போகுது பாருங்க. ஸோ வாங்க, இதுலதான் கைஸ் இந்த கல்லுல நிறைய பேர் மாட்டுப்பீங்க.
ப்ரோ இந்த கல்லு உள்ள போனதுக்கு அப்புறம் லெஃப்ட்ல போகணும் ப்ரோ. நிறைய பேர் சொல்றீங்க லெஃப்ட்ல போக கூடாது, ரைட்ல தான் போகணுமே. லெஃப்ட்ல போனா கல்லு தான் இருக்குமே. ஸோ அப்படிக்கா போயிட்டு நீங்க எப்படியா திருப்பினீங்கன்னா உங்களுக்கு மேல ஏறும். நீங்க வந்து ஆர்வி கூக்க எப்பயுமே நீங்க ஃபர்ஸ்ட் கியர்லயே மூவ் பண்ணுங்க. ஏன்னா இந்த சர்வர்ல பாத்தீங்களா எவ்வளவு ஃபாஸ்டா வந்துருந்துச்சு. அதே நான் இந்த 5th கியர்ல போட்டிருந்தேன்னா சும்மா ஒரே செகண்ட்ல வந்திருக்கும். இந்த மாதிரி கல்லுலலாம் இந்த தண்ணி மட்டும் உள்ள போயிடாதீங்க, ஆழமே இல்லைன்னு. போய் உள்ள போயிட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க. கைஸ் 3rd செக் பாயிண்ட் வந்துட்டோம். ஸோ பிரேக் அடிச்சுட்டு வெளியே போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடும். கைஸ் நம்ம இந்த ஆர்டர் மலன் மட்டும் சாப்பிட்றலாம். ஏன்னா கொஞ்சம் சாப்பாடு இல்லை. இதெல்லாம் தூக்கி போட்டுடலாம், இது நம்மளுக்கு தேவையில்லை. இதை மட்டும் யாராவது எடுத்துருக்கல போறீங்க, இது வந்து வேஸ்ட் ஆனது. ஸோ நம்ம மூவ் பண்ணலாம் கைஸ். இங்க பாருங்க. ஸோ இங்கேயும் இங்க எதுக்கு ப்ரோ அந்த வேலி வச்சிருக்காங்க, அதை இழுக்கிறது எதுக்கு ப்ரோ இங்க வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நம்ம இப்ப இதை தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நான் உங்களுக்கு கீழே போய் காமிக்கிறேன். இதுல வண்டி ஓடும், தண்ணியில இந்த வண்டி ஓடும், இங்க இருக்க கல்லுல ஓடாது. ஸோ நம்ம வந்து இங்க வந்துடலாம். இங்க வந்துட்டு இது வெல்டு வச்சிடலாம் கைஸ். வெல்டு வச்சாச்சு. இப்போ நம்ம போயிட்டு சரி இதுலயே பண்ணிடலாம்ல. சாரி சாரி கைஸ். ஸோ நம்ம இதுல வண்டியில குக் பண்ணிச்சா ஆண்ட்ராய்டு வர போட்டோம். சாரி கைஸ், நம்ம இப்போ இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம இங்கே போட்டு போயிடலாம் கைஸ். தண்ணி உள்ள போயிடுச்சுன்னா வண்டி வேலை செய்யாது. டிரைவ் கொடு, ஆண்ட்ராய்டு கையெடு, இப்படிக்கா வெளியே போ. ஸ்பீடா போக மாட்டேங்குது கைஸ். நம்ம வந்து ஸ்பீடா போகணும். இதுக்கப்புறம் இதையா பார்த்துவோம். பாருங்களேன், இந்த ஃப்ரண்ட் விஞ்ச் போட்டதுக்கு அப்புறமா இங்கெல்லாம் லைட் எரியுது பாருங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி கைஸ், வண்டி எடுக்கிறாங்களா? எடுக்குமா? ஏன் ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு தெரியல கைஸ். ஓ ஸ்ப்ரிங் தூக்கின்னு இருக்கா, அதனாலதான் ஸ்லோவா வருதா கைஸ். இங்க பாருங்க, கீழே ஸ்ப்ரிங் லூஸ் ஆனதுக்கு அப்புறமா இங்க தூக்கிக்கும். இன்னுமே கல்லுல இருந்து வண்டி ஏறல. இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா, இங்க பிரேக் அடிச்சிருவேன். பிரேக் அடிச்சுட்டு இதை ஆஃப் பண்ணிட்டு டே பின்னாடிகளும் போயிட போறீங்கடா அப்பா. இந்த கல்லுலலாம் நம்மள வண்டி ஓட்டவே முடியாது. ஸோ நான் இங்கேயும் இதை தான் யூஸ் பண்ண போறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் கைஸ். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இங்க வந்து நம்மளுக்கு ஒரு டாஸ்க்கு ஐயோ தப்பா போட்டேன். கரெக்டா வைக்கிறோம் கைஸ். இது ஒன்று கரெக்டா வச்சிட்டேன், ஒன்று கரெக்டா வச்சிட்டேன், இன்னொன்னையும் கரெக்டா வைக்கணும். கரெக்டா வச்சிட்டேன் கைஸ், கரெக்டா வச்சிட்டேன். இப்போ வந்து இதை மாட்டிட்டு வண்டி எழுப்போம். பிரேக் வேற அடிச்சுட்டு வந்துடும். இது வேற ஆனா நான் பிரேக் அடிச்சுட்டு வந்துடுறேன் கைஸ். ஏன்னா வண்டி எங்கேயாவது கீழே விழுந்துரும், எனக்கு பயம். இவ்வளோ தூரம் எடுத்துன்னு வந்துடும் வண்டிய. ஸோ நம்ம வண்டி கீழே வந்துருச்சுன்னா பயம் கைஸ். ஒன்று தூக்கிச்சு கைஸ். பாருங்க
பாருங்க guys. இது விட்டனா அவ்வளவுதான் வண்டி நின்றோம். என்ன பண்றானுங்க பாருங்க சார். கரெக்டா வரணும். இதுல வேணாம் கைஸ், நம்மளுக்கு வந்து இதுல வேணாம், இங்க வெல்ட் வைக்க வேணாம். ஸோ நான் இதை கீழே போட்டுற போறேன். இங்க ஒண்ணு இருக்குல்ல, இது என்ன இங்க இருந்து தான் பாக்குறேன். இதை வந்து எடுத்து போட்டுருவேன். அப்பதான் வண்டி கரெக்டா வரும். கரெக்டா போறட்டா. சரி வாங்க கைஸ், நம்ம வந்து வெல்டு வைக்கணும் ஃபர்ஸ்ட். நான் வந்து கீழே போடுறேன், ஏன்னு தெரியல. சரி வாங்க, எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுட்டு போவாங்க. முன்னாடி போக கொஞ்சம் மூவ் பண்ணதுக்கே ஸ்பீடா போகுது. ஏன் வண்டி மூவ் ஆக மாட்டேன்னு தெரியல கைஸ். ஸ்லோவா போ, ஸ்லோவா போ, ஸ்லோவா போ, ஸ்லோவா போ, ஸ்லோவா போ. பெல்ட் வைக்கணும் கைஸ். மரக்கட்டெல்லாம் ஆடல. எஸ், நம்ம ஜெயிச்சிட்டோம். இல்ல, நம்ம தோத்துட்டோம். இங்க வெளியே போய் பார்க்கணும் கைஸ், ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். எங்கேயோ மரக்கட்டை இருக்குது, இங்கேயும் மரக்கட்டை இருக்குது. கீழே ஊந்துடுச்சு, கீழே ஊந்துடுச்சு. இங்க போயிட்டு இங்க வைப்போம் கைஸ். ஐயோ கீழே கரெக்டா வச்சிட்டேன் கைஸ். நம்மளுக்கு வந்து இன்னொரு பிளாங்க் வேணும். அது எங்க ப்ரோ எடுக்க போறியா? இங்க தான் எடுக்க போறேன். இந்த பிளாங்க் வந்து நம்மளுக்கு வேணும், ஏன்னா தண்ணியில போறோம் நம்ம. ஸோ ரொம்ப ரொம்ப இன்டாரிட்டி நம்மளுக்கு வேணும். இது வேற கீழே உண்மையில கிட்ட மூவ் பண்ணிட்டு கரெக்டா வச்சிட்டேன் கைஸ். கரெக்டா வரட்டா டைலாக் அந்த மாதிரி தான். இல்ல கைஸ், நம்மளுக்கு இது தேவைப்படும். எனக்கு மனசு விட மாட்டேங்குது. இது நம்மளுக்கு தேவைப்படும், எடுத்து வச்சுப்போம். உள்ள போக மாட்டேன், போயிடுச்சு. நீங்க மொத்தமா நீங்க ரைட்லயே போயிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரைட்ல பிளாங்க் போறதுக்கு வழி இல்லை. இப்பதான்டா ரிவேர்ஸ் எடுக்கிறான். பொறுமையா பண்ணும், ஏன்னா 20ல போகுது ரைட்டாவும் பண்றதுக்கு. வண்டி மாட்டிக்கிச்சு. இல்ல வந்துச்சு கைஸ். இந்த வண்டி கேம்பர் வேன் இருக்குல்ல, இது எப்படி இவ்வளோ இந்த மேட்டுல எல்லாம் ஏறுது? அவ்வளவும் ஒர்க் கொடுத்துருப்பாங்களா? எனக்கு புரியல. ஏற மாட்டுது, ஏற மாட்டுது, ஏற மாட்டுது. போ 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 போ. எவ்வளவு ஸ்பீட்ல போகுது? 30ல போகுது. போட்டோம். இதோட உங்களுக்கு 30. ஆமா இது கைஸ், இது நம்மளுக்கு 30 தான் கைஸ். இந்த வண்டியில ஆர்பி குக் வந்து ரொம்ப ஸ்பெஷல் கேம். இந்த வண்டியில ஃபியூயலே கிடையாது ஃபர்ஸ்ட், தெரியுமா? அதுவும் நம்ம வந்து நிறைய சாப்பாடுலாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ அதனால நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. நம்மளுக்கு ஆனா 72 ஹங்கர் வந்துருச்சு. இங்க என்னடா புதுசா ஏதோ வந்திருக்கு கைஸ். நம்ம நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இதோட நார்மல் ஸ்டேஜ் நம்ம சைட்லயே போயிடலாம், ஏன்னா இது உள்ளலாம் போனா நம்ப மாட்டீங்கன்னு நம்ம அவஸ்தை தான் பண்ணணும். ஸ்ட்ரைட்டா போயிட்டு இந்த பாத்து இருக்குல்ல கைஸ், ஒயிட் பாத் மாதிரி, இந்த வழியில தான் நம்ம போகணும். ஏன்னா இங்க ரோடு போறதுக்கு 2 வழி போயிடுச்சு, ஒரே வழிதாவா கைஸ்? எனக்கு தெரிஞ்சு ஆர்வி குக் எப்பயோ முடிச்சிருவோம் போல, ஏன்னா சீக்கிரமா வந்துட்டோம் போல. நான் இவ்வளவு தூரம்லாம் வந்ததே இல்லை. இப்பதான் சிங்கிள் பிளேயரா விளாட்னா நான் கரெக்டா விளையாடிடுவேன் கைஸ். ஸோ அவ்வளோதான். போற வழிக்கு போட்டோம். இதுக்கு வந்து எத்தனை லைக்ஸ் டார்கெட் கொடுக்கலாம்?
கைஸ் உங்களுக்கு லைவ் வேணும்னா கேளுங்க, நான் லைவும் போடுறேன். கைஸ் செக் பாயிண்ட், இது செக் பாயிண்ட் 2 கைஸ். இது நம்ம பார்த்ததெல்லாம் செக் பாயிண்டே இல்ல, இதுதான் செக் பாயிண்ட் 2. செக் பாயிண்ட் 6 வரைக்கும் இருக்கா கைஸ்? ஐயோ ஃபர்ஸ்ட் இந்த பிரேக் ஃபர்ஸ்ட் தோ வந்துருச்சு பாருங்க கைஸ், நம்மளுக்கு லெவல் 2 சைடுல பேட்ச் அவார்டு வந்துருச்சுல. ஸோ அதனால நம்ம லெவல் 2க்கு போயிடும். ஸோ இது எடுத்து வச்சுப்போம், தேவைப்படும். இது மட்டும் சாப்பிடலாமா? இது சாப்பிடலாம், அவ்வளோதான் கைஸ். இங்க ஒரு ஆப்பிள் இருக்கு. இப்போ அப்படியா சவுண்ட் வருது கைஸ், சாடும் போது அப்படின்னு சவுண்ட் வருது. ஸோ நம்ம செக் பாயிண்ட் 2 ரீச் பண்ணியாச்சு. இங்க என்னமோ இருக்கு கைஸ், இதுதாங்க கைஸ் உண்மையான ரோடு. ஏன்டா வண்டி போக மாட்டேங்குது கைஸ்? ஏன் வண்டி போக மாட்டேங்குதுன்னு தெரியல. செகண்ட் கியர்ல போட்டு வச்சுக்கிறேன் கைஸ். கைஸ் நம்மளுக்கு இங்கேயும் வேலை தான். எடுத்துனேன், எதுக்கு போக சொல்றாங்கன்னு தெரியல. ஐயோ ஆயோ, டே 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 டேய் அம்மா, அட பாவீங்களா டேய். வெள்ளி வைப்போம், போயிட்டானா கைஸ்? போகுது கைஸ், போயிடுச்சு. இவ்வளோ தூரம் டேய், பிளாங்க் பெருசா வச்சிருக்கானுங்க கைஸ். ஆனா ஏதோ பெருசா இருக்குங்க. ஆனா நான் இன்சைட் பார்த்து சரி தான் போப்பேன். கரெக்டா போய் உக்காந்துருச்சு. ஸோ நம்மளையும் இதையும் அதே மாதிரி தான் போயிட்டு இது ஓட்டனா கரெக்டா போதும். ஸோ இதையும் அதே மாதிரி தான் யூஸ் பண்ண போறோம். ஏன்டா எல்லாத்தையும் அதே மாதிரி பண்ற? இது மட்டும் லைட்டா இன்னும் டிஸ்டன்ஸ் வந்துச்சு. அவ்வளவுதான் வேலை முடிஞ்சிடுச்சு நம்மளுக்கு. ஆனா அங்கதான் இருக்குது ஃப்ரண்ட் எட்ஜ். சீக்கிரமா ஓடுற, ஊற ஊற ஊற, சீக்கிரம் சீக்கிரம். இப்போ நம்ம பண்ண செகண்ட் கியர்ல போட்டு மூவ் பண்றேன். போ 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 போ. நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம். இருங்க, தேர்ட் கியர்ல போனாலாம் சரிப்பட்டு வராது. இங்க என்னதான் வழி இருக்குன்னு பாப்போம். ஏமா ஏமா டே டே என்ன வழி இருக்கு போலாமா கைஸ்? எனக்கு ஏன் இந்த மாதிரி கீழே மேலேயே போறோம்? நம்மளுக்கு ஒருவேளை நம்ம மேல போறோம்னால ரொம்ப 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 ஸ்லோவா போகுது. ஸ்லோவா போகுது. கொஞ்சம் கொஞ்சம் மூவ் பண்ண போயிடலாம். உன்னால முடியும், உன்னால முடியும். ஏச்சிப்பா ஸ்பீடாவும் போக மாட்டுது, ஸ்லோவாவும் போக மாட்டுது. இப்பதான் நார்மல் ஸ்பீடு வந்துச்சு, அதுவும் ஸ்லோவா தான் போகுது கைஸ். ரொம்ப ரொம்ப மேல பாருங்க கைஸ், கிளவுடு.
ஐயோ பனானா வேணும். வண்டி மூவ் ஆகுது. ஏதோ ஆப் இருக்குது. இத்தனை யப்பா யப்பா ஜஸ்ட் மிஸ் ஜஸ்ட் மிஸ். ஏய் எப்படிடா போறது? பாவீங்களா? நான் அங்க போயிட்டு பிளான் எடுக்கணுமாடா? கைஸ் கைஸ் வெறுப்பு ஏத்துறானுங்க. இறங்கணுமா கைஸ்? கீழே விழுந்துடலாமா? வேணா கைஸ் நம்ம இத பார்ட் 3ல பாத்துக்கலாம். நம்ம செக் பாயிண்ட் 2 புடிச்சிட்டோம்ல, சோ அதனால நம்ம இங்க வந்து விளையாடிக்கலாம். அவ்வளவுதான் கைஸ், முடிஞ்சிருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா இவ்ளோ சாப்பாடு எடுத்து வச்சு எனக்கு வேஸ்டா போயிடுச்சு கைஸ். எல்லாமே போயிடுச்சு. எல்லாத்தையும் சாப்பிடலாம். ஆனா 100 வந்துருச்சு. இவ்வளவுதான். ஐயோ இங்க பாருங்களா, இங்க பாருங்க கைஸ், இன்னுமே 2 இருக்கு பாருங்க கைஸ். இங்க எடுத்து வச்சிடலாம். பாருங்க கைஸ், இவ்வளோ சாப்பாடு 5 சாப்பாடு வேஸ்ட் ஆயிடும். இப்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. இது எப்படிடா போறது? இல்லைன்னா கைஸ் நான் கீழே இறங்கிடலாம். கீழே இறங்கிடலாமா? சாப்பாடு இருங்க கைஸ், ஒண்ணு போயிடுச்சு. சாப்பிடலாம். கீழே எப்படி கைஸ் இறங்குறது? இல்லாமா அப்படி குச்சிடலாமா? ஆட போயிட்டியாமா? வேணா கைஸ், நம்ம இதோட பார்ட் 3ல கேம் பிளே பார்க்கலாம். மறக்காம இந்த கேம் பிளேக்கு மறக்காம லைக் தட்டி விட்டுட்டு வாங்க. லைக் சப்ஸ்கிரைப் ஒன்லி நம்மளுக்கு ஒரே ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நீங்க ஒரு ஆதரவா கொடுத்தீங்கன்னா கைஸ் பரவாயில்ல. நம்ம கைஸ் வந்து நான் நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு நிறைய பேர் ரிப்ளை எதுவுமே பண்ணல. ரிப்ளை கூட வேணாம், லைக்கும் எதுவுமே யாருமே பண்ணவே இல்லை. வியூஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமா ஏறி இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. அது வியூஸ் சொல்ல வேணாம், லைக்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. நான் கேட்டது 2K. எனக்கு ரொம்ப போர் அடிச்சுச்சா, ஸோ அதனால நான் வீடியோ எடுக்க வந்துட்டேன். இந்த வீடியோக்கும் லைக்ஸ் டார்கெட் கைஸ் நான் ரொம்ப கொஞ்சமா கேக்குறேன். 1K லைக் டார்கெட் கேக்குறேன். 1K கொடுத்தீங்கன்னா நான் பார்ட் 3 போட்டுருவேன். ஓகே கைஸ், அப்புறமா வீடியோ பார்க்குறோம்னா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்றேங்க. அவ்வளவுதான், வீடியோ முடிக்க போறோம். டாடா பை பை கைஸ். உங்களின் விடை பெறுவது உங்கள் ரித்விக் கேமிங்.